நம்முடைய பிதாவாகி தேவனாலும் கர்த்தராய் இயேசு கிறிஸ்துனாலும் உங்களுக்கு கிருபையும் இரக்கமும் சமாதானமும் உண்டாவதாக. அதிகால வேளையிலே ஒரு வேத பகுதி நாம் தியானித்து ஜெபிக்க போகிறோம். யாக்கோபு 1 அதிகாரம் 21, 22 ஆகிய வசனங்கள். ஆகையால் நீங்கள் எல்லாவித அழுக்கையும் கொடிய துர்க்குணத்தையும் ஒழித்துவிட்டு உங்கள் உள்ளத்தில் நாட்டப்பட்டதாயும் உங்கள் ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லமை உள்ளதாயுமோ இருக்கிற வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள். அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதின்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். ஹல்லேலூயா. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, நீங்கள் எல்லாவித அழுக்கையும் கொடிய துர்க்குணத்தையும் ஒழித்துவிட்டு ஒரு குடும்பம் ரட்சிக்கப்பட வேண்டும், கர்த்தருடைய வார்த்தையிலே நிலைத்திருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, இந்த பூமியில் ஒரு சாட்சியில் ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும், பரிசுத்தமா வாழ வேண்டும், தேவனுக்கு பிரியமானபடி வாழ வேண்டும். அதிகால வேளையிலே கர்த்தருடைய பிள்ளைகள் யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ, நிறைய கேள்விகள், ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர வேண்டும் என்று நிறைய ஆசைகள், குடும்பத்தினுடைய பாரங்கள், எத்தனையோ சூழ்நிலையில காலவேளையில இணைந்திருக்கிறீங்க. இன்னைக்கு எல்லாருக்குமே செய்தி இருக்கு, நீங்கள் எல்லாவித அழுக்கையும் கொடிய துர்க்குணத்தையும் ஒழித்துவிட்டு ஒரு குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கணும் அப்படின்னா செய்தி இருக்கு. ஒரு குடும்பம் சமாதானமா இருக்கணும் இன்னைக்கு செய்தி இருக்கு. என் குடும்பம் விடுதலையாக்கப்படணும் இன்னைக்கு செய்தி இருக்கு. அது மாத்திரமல்ல, நான் ரட்சிக்கப்படணும், நான் தேவனுக்கு பிரியமானபடி வாழணும் இன்னைக்கு உள்ள செய்தியில இருக்கு. எல்லாமே இருக்கு, ஆன்சர் இருக்கு. நீங்கள் எல்லாவித அழுக்கையும் கொடிய துர்க்குணத்தையும் ஒழித்துவிட்டு. இப்ப நம்ம ஆராய்ந்து பார்க்கலாம். எப்படி ஆராய்ந்து பார்க்கலாம் அப்படின்னா, எல்லாவித அழுக்கு, இந்த எல்லாவித அழுக்கு எங்க இருக்கும்? நம்ம இருதயத்துக்குள்ளே. நீங்கள் எல்லாவித அழுக்கையும் கொடிய துர்க்குணத்தையும் ஒழித்துவிட்டு. கொடிய துர்க்குணம் இருதயத்துக்குள்ளே கசப்பு, வெறுப்பு, பகை, எரிச்சல், கோபம், மூர்க்கம், இதெல்லாம் எங்க இருந்து வெளியில வருது அப்படின்னா இருதயத்துக்குள்ளே தான் வெளியில வரும். நிறைய குடும்பத்திலே சமாதானம் இல்லாமல் குடும்பத்துக்குள்ளே பிரிவினை. காரணம் என்ன தெரியுமா? இருதயத்துக்குள்ள ஒரு கொடிய துர்க்குணம் இருக்கும், அழுக்கு இருக்கும், அது வெளியில போகணும். வீட்டுல ஒரு வாளி, அந்த வாளியில நிறைய அழுக்கு இருக்கு அப்படிம்பாங்க. அந்த அழுக்கு சரியாகணும் அப்படின்னா அந்த வாளிய கழுவணும். அப்படி இல்லைன்னா அந்த வாளியில வேற தண்ணியை நிரப்பும்போது உள்ள அந்த அழுக்கு ஃபுல்லா வெளியில வந்துடும் அப்படிம்பாங்க. நம்முடைய இருதயம், நம்முடைய வாழ்க்கை, ஆவிக்குரிய வாழ்க்கை வளர்ச்சி வேணும் அப்படின்னா என் இருதயத்துக்குள்ள உள்ள பழைய சுபாவங்கள், பழைய எண்ணங்கள், பழைய காரியங்கள், இது எல்லாம் வெளியில போயிட்டே இருக்கணும். எதுவுமே உள்ள இருக்கக்கூடாது. எனக்கு தெரிந்த ஒரு ஐயா ரட்சிக்கப்பட்டுட்டேன் அப்படின்னாங்க. அந்த ஐயாவை நான் பார்த்து பேசும்போது எனக்கு என் மனைவிக்கும் சண்டை வந்துட்டு, யாருக்கும் தெரியாம போய் நான் தண்ணி அடிச்சுட்டு வந்துட்டேன், அந்த பழக்கம் மறுபடியும் எனக்கு வந்துட்டு அப்படின்னாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, கணவன் மனைவி சண்டை போடும்போது மறுபடியும் அந்த பழைய சுபாவங்கள், அந்த பழைய எண்ணங்கள் மறுபடியும் உள்ள வந்துட்டு அப்படின்னாங்க. சில நேரத்திலே குடும்பத்துக்குள்ள என்ன நடக்கு அப்படின்னு சொல்லி ஆழமா போய் பார்க்கும்போது இந்த பழைய சுபாவங்கள் கொஞ்சம் யாருக்குமே தெரியாம வெளியே வந்துருது. இது உள்ள வந்துட்டு, இல்ல இது உள்ள இருந்து வெளியில வந்துட்டு அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா, வீட்டுக்குள்ள சமாதானம் இருக்காது, ஆசீர்வாத குறைவு. ஒரு மனுஷன் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகரா ஏற்றுக்கொண்டு வாழும்போது விடுதலையாக்கப்பட்ட சந்ததி. ஆனால் இன்னைக்கு நிறைய குடும்பத்துல ஜனங்கள் எதுல இருக்கிறாங்க அப்படின்னா, ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போய் தேவனை துதித்தால் கூட பர்சனல் வாழ்க்கையிலே, தனிப்பட்ட வாழ்க்கையிலே
இன்னும் நிறைய போராட்டம். அதுக்கு பின்னாடி என்ன காரணம் தெரியுமா? 24 மணி நேரத்துல பல மணி நேரம் வேஸ்ட் பண்றது. நம்ம கையில இந்த செல்போன் இருக்குல்ல, எவ்வளவோ நேரத்தை வேஸ்ட் பண்ணுது. அதுக்கப்புறம் பார்த்தா, ஐயோ நான் பைபிள் வாசிக்கலையே, ஐயோ நான் ஜெபிக்கலையே, ஐயோ நான் தேவனை தேடலையே, புலம்புகிற குடும்பங்கள் உண்டு. ஒரு காலத்துல செல்போன் முக்கியமான காரியத்துக்கு அவசரம் அப்படின்னா பேசுவாங்க. அது 30 வருஷம் 40 வருஷம் முன்னாடிலாம் ரொம்ப வேற மாதிரி இருக்கும். ஆனா இப்போ எடுத்ததுக்கெல்லாம் போன், நடக்கும்போது போன், பாத்ரூம்ல இருக்கும்போது போன், படுக்கும்போது போன், எந்திரிக்கும்போது போன், ஃப்ளைட்ல போனால் அங்கேயும் போன், ட்ரெயின்ல போனால் அங்கேயும் போன், எல்லா பக்கமும் போன். ஒரு காலத்துல கையில பைபிள் எடுத்து வாசித்தவங்கலாம் இன்னைக்கு பார்த்தா செல்போன்ல மூழ்கி போய் கிடக்குறாங்க. ஒரு 30 வருஷம் முன்னாடி ஆவிக்குரிய வாழ்க்கையில இருந்தவங்க இன்னைக்கு வயசாயிட்டு, ஆனா இன்னைக்கு நிலைமை எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கும்போது, வளர்ந்துருக்கா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கேள்வி கேட்டால், எங்க பிரதர், வீட்டுல நிம்மதியே இல்லை, வீட்டுல பிரச்சனையா இருக்கு, வீட்டுல போராட்டமா இருக்கு அப்படிம்பாங்க. 30 வருஷம் முன்னாடி சர்ச்சுக்கு டெய்லி அழகா சர்ச்சில் போய் உட்காந்துருப்பாங்க. ஆனா இப்போ வாரத்துல ஒரு நாள் தான் சர்ச்சுக்கு போறாங்க. 7 நாள் சர்ச்சுக்கு போகும்போது உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை சமாதானமா இருந்துச்சு, ஆசீர்வாதமா இருந்துச்சு, விடுதலையாக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையா இருந்துச்சு. ஆனா இப்போ பார்த்தா வயசாயிட்டு, இப்போ பார்த்தா செல்போன்ல பல மணி நேரம் பார்த்துட்டு, என்னமோ நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன், எனக்கே தெரியல அப்படின்னு சொல்லி புலம்பிட்டு இருக்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, உலகத்துக்குள்ள போய் மறுபடியும் சிக்கிக்கிட்டாங்க, மாம்சத்துக்குள்ள போய் மறுபடியும் சிக்கிக்கிட்டாங்க, அந்த ஜென்ம சுபாவத்துல போய் மறுபடியும் சிக்கிக்கிட்டாங்க. பழைய வாழ்க்கைக்குள்ள போய், பழைய காரியங்களுக்குள்ள போய், பழைய ஃப்ரெண்டு, பழைய எண்ணங்கள், இதெல்லாம் ஏன் காலையில சொல்ல வேண்டியிருக்கு அப்படின்னா, என் வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்குன்னு சொல்லி ஆசைப்படுறாங்க. ஆனால் இருதயமோ தூரமா இருக்கு. சில வீட்டுல காலையில ஜெபிக்கிறாங்க, ஆனா பகல் நேரத்துல பார்த்தா அடிமையா தான் இருக்கிறாங்க. கேட்டா பழகிட்டு அப்படிங்கிறாங்க. காலையில ஜெபம், பகல்ல அடிமை. சாயங்காலம் நாடகம், அப்புறம் நைட் ஆனா ஒரு சின்ன ஜெபம், முடிஞ்சது. பகல் நேரம் ஃபுல்லா இஷ்டம் போல, ஆனா காலையில ராத்திரியும் இயேசு இயேசு இயேசு. நான் சொல்றதுல நிறைய வீட்டுக்குள்ள நடக்கு. பிரச்சனை வந்தோடனே அப்பா அப்பான்னு சொல்லிடுவாங்க. அப்புறம் எல்லாம் சரியானதுக்கு அப்புறம் மறுபடியும் பழைய வாழ்க்கைக்குள்ள போயிருந்தாங்க. நீங்கள் எல்லாவித அழுக்கையும், எல்லாவித அழுக்கு உள்ள இருக்குமானால் அவங்க இன்னும் ரட்சிக்கப்படலைன்னு அர்த்தம். பழைய வாழ்க்கைக்குள்ள போயிட்டாங்கன்னு அர்த்தம். ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர முடியாமல் தவிக்கிறாங்கன்னு அர்த்தம். சிறையிருப்புல இருக்கிறாங்கன்னு அர்த்தம். எல்லாவித அழுக்கு, எல்லாவித அழுக்கு அப்படின்னாலே அசுத்தாவியல் வரும்னு அர்த்தம், பொல்லாத ஆவியல் வரும்னு அர்த்தம், பொல்லாத சுபாவங்கள் இருக்குன்னு அர்த்தம், பொல்லாத இருதயமா இருக்குன்னு அர்த்தம், கேடான காரியங்களை யோசிக்கிறாங்கன்னு அர்த்தம், கெட்ட வாழ்க்கையா இருக்குன்னு அர்த்தம், கெட்ட பழக்க வழக்கத்துல அடிமையா இருக்கிறாங்கன்னு அர்த்தம், கெட்டது மட்டுமே யோசிக்கிறாங்கன்னு அர்த்தம். எல்லாவித அழுக்கு அப்படின்னாலே பேய்களுடைய குடியிருப்புன்னு அர்த்தம். ஏன்னா சில குடும்பத்துல என்ன யோசிக்கிறோம் அப்படின்னா, எல்லா விதமான அழுக்கு தானே அப்படின்னு சொல்லிட்டு வாசு அப்படியே கண்டினியூவா போயிருவாங்க. எல்லாவித அழுக்கு. ஒரு மனுஷன் எதுல அழுக்கா இருக்கிறானோ, எந்த சுபாவத்துல அடிமையா இருக்கிறானோ, எந்த காரியத்துல அடிமையா இருக்கிறானோ, எந்த ஃப்ரெண்டு காரியத்துல அடிமையா இருக்கிறானோ, அது மதுபானமா இருக்கலாம், போதை காரியமா இருக்கலாம், கஞ்சா பழக்கமா இருக்கலாம், விபச்சார அடிமையா இருக்கலாம். எதுல அடிமையா இருக்கிறானோ, நாள் பார்க்கறது, நேரம் பார்க்கறது, எல்லாமே அடிமையில இருப்பாங்க. வீட்டுல யாருக்காவது பிள்ளைகளுக்கு கல்யாணம் சொன்னா போதும், உடனே கேலண்டர் போய் பார்த்துட்டு இருப்பாங்க. ஏதோ ஒரு இடத்திலே
எல்லாவித அழுக்கு ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில இருக்குமானால் அவங்க இன்னும் வசனத்துக்கு கீழ்ப்படியலைன்னு அர்த்தம். நீங்கள் எல்லாவித அழுக்கையும் கொடிய துர்க்குணத்தையும். கொடிய துர்க்குணம் அப்படின்னாலே அங்க பிசாசு உள்ள என்டர் ஆயிடுவான். பிசாசு அங்கதான் இருப்பான், வெளியே தெரியாது. சில நேரத்துல கர்த்தருடைய பிள்ளைகள் வேதனையோடும் நெருக்கத்தோடும் கண்ணீரோடும் ஒடுக்கப்பட்ட நிலைமையில துக்கத்தோடலாம் இருப்பாங்க. ஆனா அந்த குடும்பத்துல உள்ள போய் பார்த்தால் யாரோ ஒருத்தங்க பாவத்துல அடிமையில வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ரட்சிக்கப்படாம இருப்பாங்க, தேவனை தேடாம இருப்பாங்க, செல்போன்ல மூழ்கி போய் இருப்பாங்க, வேற வேற வெப்சைட்ல போய் படம் பார்த்துட்டு இருப்பாங்க, நாடகம் பார்த்துட்டு இருப்பாங்க, இஷ்டம் போல வாழ்ந்துட்டு இருப்பாங்க, கேம்ல அடிமையா இருப்பாங்க. பிள்ளைகள் பார்த்தா ஒரு அடிமையில இருக்கும், கணவர் பார்த்தா அவங்க ஒரு அடிமையில இருப்பாங்க. வீட்டுல ஏன் பிரச்சனை வருது? நல்ல ஒரு பாயிண்ட். ஏன் பிரச்சனை வருது? உங்களுக்கு ஒன்று சொல்லட்டா? நான் கையில பைபிள் எடுத்து வாசிக்கும் போது முதல்ல நான் எப்படி இருக்கிறேன் இதை கொஞ்சம் செக் பண்ணி பார்ப்பேன். முதல்ல என் வாழ்க்கையில நான் இன்னும் எதுல குவாலிட்டி, இன்னும் அடுத்த ஸ்டேஜ் போகணும், எதுல தப்பா இருக்கிறேன், எதுல குறையா இருக்கிறேன், எதுல ஃபெயில் ஆயிட்டு இருக்கேன், ஏன் இன்னும் ஆவியில வளர முடியல, எல்லாம் யோசித்து பார்ப்பேன். கையில பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் என் வாழ்க்கையிலே ஒரு மாற்றம். அந்த வசனத்துக்கு நான் எப்போ முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிச்சேனோ அன்னைக்கு தான் என்னோட வாழ்க்கையிலே ஒரு பிரகாசம். வசனத்தை வாசிக்காம இருந்தால் என் மனசே கேட்காது. வசனத்தை வாசிக்கும் போது அவ்வளவு சமாதானமா இருப்பேன். 1 லட்ச ரூபா 5 லட்ச ரூபா கொடுத்தா கூட அந்த சந்தோஷம் வராது. சரி, ஒரு 1 கோடி ரூபா கொண்டு வந்து கொடுத்துட்டேன்ப்பா, நீ சந்தோஷமா இருப்பியா? நான் சந்தோஷமா இருக்க மாட்டேன். ஆனா நான் ஒரு 8 மணி நேரம் கையில பைபிள் எடுத்து வாசிச்சாச்சுன்னா போதும், தேவனோடு நான் தொடர்புல இருந்தா போதும், அந்நிய பாஷை பேசினா போதும், அதுதான் எனக்கு ஜீவன். அதனால பரலோகத்துக்கு போகணும் அப்படின்னா இங்க நம்ம எந்த அளவுக்கு ரெடியா இருக்கோம்? சாதாரண ஒரு பையன் இல்ல ஒரு மகள் பல மணி நேரம் செல்போன்ல அடிமையா இருக்கிறாங்க, தேவனே தேடல, தேவன் துக்கப்படுவார். ஒரு குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கணும், என்ன செய்யணும் அப்படின்னா எல்லாரும் தேவனை தேடுறீங்களா? நம்ம அப்படி நார்மலா யோசித்து பார்ப்போம். எல்லாரும் உலகத்துக்குள்ள போயிட்டாங்க, அப்புறம் எனக்கு வீட்டுல பிரச்சனைன்னு சொல்லி புலம்பிட்டு இருக்கிறாங்க. கேட்டா எனக்கு இவ்வளவு வேணும், என் பிள்ளைக்கு இவ்வளவு சொத்து சேர்க்கணும், நான் வீடு கட்டணும், நகை வேணும், எல்லாம் உலகத்தினுடைய காரியங்கள் மட்டும்தான். தேவன் தரமாட்டாரா? ஜீவனை தந்திருக்காருல்ல, உங்களை மீட்டெடுக்க தானே, நம்மளை மீட்டெடுக்க தானே இந்த பூமிக்கு வந்தாரு. நமக்கு என்ன வேணுமோ தருவார். ஆனா நான் என்ன செய்யணும்? நீங்கள் எல்லாவித அழுக்கையும் கொடிய துர்க்குணத்தையும் ஒழித்து விட்டு. எப்படி வீட்டுல ஒரு பழைய ட்ரெஸ் இருக்கு, இது நமக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா வேற யாருக்காவது கொடுப்பாங்க. இல்ல ட்ரெஸ் ரொம்ப கிழிஞ்சிருக்கு அப்படின்னா குப்பை தொட்டில கொண்டு போட்டுருவாங்க, முடிஞ்சது. ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஒரு மனுஷன் வளரணுமா, ரட்சிக்கப்படணுமா, சுபாவங்கள், பழைய காரியங்கள், பழைய எண்ணங்கள் இதெல்லாம் குப்பை தொட்டில கொண்டு போட்டுறணும். லேப்டாப்ல அதில் டெஸ்ட் பின் நினைக்கிறேன், எல்லாம் அதில் போய் இருக்கும். அதையும் கிளியர் பண்ணா மட்டும்தான் அது எல்லாம் வெளியில போகும், இல்லைன்னா அதில் போய் கிடக்கும். ஒவ்வொரு ஸ்டெப்பா வெளியில போய்கிட்டே இருக்கணும். நம்ம வாழ்க்கையிலே ஜீவனோட வார்த்தை இதயத்துக்குள்ள வரும்போது பழைய எண்ணங்கள், பழைய சுபாவங்கள் எல்லாம் வெளியில போய்கிட்டே இருக்கணும், எதுவுமே உள்ள இருக்கக்கூடாது. நானும் என் வீட்டம்மா பேசிட்டு இருக்கும்போது ஒரு பாயிண்ட் சொன்னேன். பழைய காரியங்கள் எதுவுமே எனக்கு ஞாபகத்தில் இருக்க மாட்டேங்குது அப்படின்னு. பல வருஷங்கள் முன்னோட்டி சில காரியங்கள்லாம் ஞாபகத்தில் இல்லை அப்படின்னு. அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா, வசனத்தை தியானிக்க 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 இதயத்துக்குள்ள தேவனோட வார்த்தை வர வர எல்லாமே மாறும். மறுபடியும் உலகத்துக்குள்ள போகும்போது, அந்த உலகத்துல மக்கள்கிட்ட பேசும்போது
மறுபடியும் அந்த பழைய சுபாவங்கள், பழைய எண்ணங்கள். இதையே உங்களுக்கு ரெண்டும் சொல்லி தரேன் அப்படின்னா, ஒரு மனுஷன் தேவனை தேடும்போது நல்ல அழகா ஜெபம் பண்றாங்க, நல்ல அழகா பைபிள் வாசிக்கிறாங்க. வீட்டில் ஒரு 1,00,000 கடன், ஒரு 2,00,000 கடன், ஒரு 10,00,000 கடன். அதுக்கப்புறம் பார்த்தா கர்த்தரை விட்டு தள்ளி போறாங்க. வேதனையா இருக்கு. சில வீட்டிலலாம் பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் தேடுறாங்க. சில வீட்டில் நிறைய சொல்லலாம். நம்ம இருதயம் கர்த்தரை சார்ந்திருக்கா? ஜஸ்ட் ஒரு சின்ன கேள்வி. எல்லாருக்கும் எல்லாம் தேவை இருக்கு. உங்க இருதயம் கர்த்தரை சார்ந்திருக்கா? நீங்கள் எல்லாவித அழுக்கு இதெல்லாம் வெளியில போனால் ஆத்துமா ரட்சிக்கப்படும். முதல்ல ஆத்துமா உயிர்ப்பிக்கப்படும். பழைய எண்ணங்கள், பழைய சுபாவங்கள் எதுவா இருந்தாலும் தேவனுடைய சமூகத்துல போய், பலிபீடத்துல போய், ஆலயத்துல போய் கண்ணீரோடு ஜெபம் பண்ணிருங்க. நான்லாம் 2015 சர்ச்சில் போய் ஜெபம் பண்ணேன். உங்களை விட்டு நான் தூரமா போயிட்டேன்ப்பா. நான் பாவம் பண்ணிட்டேன். நான் விக்கிரத்துக்கு, மாந்திரித்துக்கு பணம் கொடுத்துட்டேன். மனுஷனை நம்பி பின்னாடி போயிட்டேன். நான் இப்படிதான் ஜெபிக்க ஆரம்பிச்சேன். ஒரு மனுஷன்ட்ட எதுல குறை இருக்கோ அதை சொல்லி முதல்ல ஜெபிக்கணும். உங்களுக்கும் தேவனுக்கும் மட்டும்தான். வேற ஊடல எந்த ஒரு யாருமே வரக்கூடாது. வேற எந்த ஒரு பாஸ்டரோ, வேற யார் சிஸ்டரோ யாருமே உள்ள வரக்கூடாது. நீங்க தேவன்ட்ட பர்சனல் பிரேயர்ல பண்ணுங்க. உங்க இருதயம் தேவனோடு தொடர்புல இருக்கட்டும். உங்க இருதயம் தேவனோடு தொடர்புல இருந்துச்சு அப்படின்னா உங்க இருதயம் முதல்ல புது இருதயமா மாறும். நீங்கள் எல்லாவித அழுக்கையும் கொடிய துர்க்குணத்தையும் ஒழித்து விட்டு. கொடிய துர்க்குணம், அந்த கொடிய துர்க்குணம் உள்ள இருந்துச்சு அப்படின்னா அவங்களால எதுவுமே செய்ய முடியாது. யார்கிட்டையுமே சமாதானமா பேச முடியாது. நான் அப்படி நிறைய பேரை பார்த்துருக்கேன். நான் ஒரு ஆள் இல்லை, 2 ஆள் இல்லை. நான் எப்போவுமே ஓப்பன் டாக்ல பேசிட்டு இருப்பேன். யார்கிட்டனாலுமே ஃப்ரீயா பேசிட்டு இருப்பேன். யார்கிட்டனாலுமே பேசிட்டு இருப்பேன். என்ன காரணம் தெரியுமா? இருதயத்தில் ஒண்ணுமே இருக்காது. ஆனா சில குடும்பத்துல போய் பார்த்தால் பேச முடியாது. இருதயத்துக்குள்ள கொடிய ஒரு துர்க்குணம். சில நேரத்தில் அது அவங்களை கஷ்டப்படுத்திட்டு இருக்கும், பாடாப்படுத்திட்டு இருக்கும். அவைக்குரிய வாழ்க்கையில வளர முடியாது, தடுமாற்றம் இருக்கும். நீங்கள் எல்லாவித அழுக்கையும் கொடிய துர்க்குணத்தையும் ஒழித்து விட்டு அதெல்லாம் வெளியில போகணும். இந்த பழைய சுபாவங்கள், பழைய எண்ணங்கள் எல்லாம் வெளியில போகணும். உங்கள் உள்ளத்தில் நாட்டப்பட்டதாயும். இப்ப அடுத்த பாயிண்ட் வந்துட்டு, இந்த சப்ஜெக்டே ஹார்ட். உங்கள் உள்ளத்தில் நாட்டப்பட்டதாயும் உங்கள் ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லமை உள்ளதாயுமா இருக்கிற வசனத்தை சாந்தமா ஏற்றுக்கொள்ளுங்கள். என் உள்ளத்துக்குள்ளே வசனம் இருக்கணும், அது நாட்டப்பட்டிருக்கணும். ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லமை உள்ள வசனம். அந்த வசனத்தை சாந்தமா ஏற்றுக்கொள்ளணுமா? சாந்தமா எப்படி ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னா, பொய் பேசினால் நாசம் அடைவார்னு சொல்லி பைபிள்ல போட்டிருக்கு. உண்மை உள்ள மனுஷனும் பரிபூரணமான ஆசீர்வாதத்தை பெறுவான். நான் வியாபாரத்தில் இருக்கும்போது நான் நல்லா பொய் பேசினேன்ப்பா. நான் உண்மையை சொல்றேன். கடன் வாங்க போய் கடன் கொடுக்க முடியலன்னா மறுபடியும் போய் மனைவிட்ட போய் பேசுவேன். ஒரு $250,000 கடன் வந்துச்சு. அதுக்கப்புறம் வேற வழியே இல்லை அப்படின்ட்டு ஓப்பனாக பேச ஆரம்பித்தேன். ஆனால் கையில் பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் உண்மை உள்ள மனுஷன்தான் பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை பெறுவான் என்பதை அறிந்து கொண்டேன். வியாபாரத்தில் இருக்கும்போது பொய்யே பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பல காரியங்களை விட்டு வெளியில் வந்தேன். சொந்த வீடை விற்றேன், எல்லாத்தையும் விற்றேன், எல்லாம் விற்றுட்டு நடுரோட்டுக்கு வந்தேன். ஆனால் சந்தோஷமா இருந்தேன். ஏன் தெரியுமா? வசனத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கீழ்ப்படி அர்ப்பணிக்க ஆரம்பித்தேன். 2016 முழு நேர ஊழியத்துக்கு வந்தேன். கர்த்தருடைய கிருபையினால 10 வருஷம் முடிஞ்சிட்டு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்ன கிஃப்ட் அப்படின்னா, என் இருதயம் தேவனோடு கனெக்டிங் இருந்தால் ஆசீர்வாதம். வசனத்தை சாந்தமா ஏற்றுக்கொள்ளணுமா? வசனத்தை சாந்தமா ஏற்றுக்கொண்டால் எனக்கு என்ன கிஃப்ட் அப்படின்னா, ஆத்துமா உயிர்ப்பிக்கப்படுகிறது, ஆத்துமா ரட்சிக்கப்படுகிறது. ஆத்துமா ரட்சிக்கப்படும் போதுதான் என் வாழ்க்கையில் ஒரு சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ முடியும். நான் வசனத்தை சாந்தமா ஏற்றுக்கொண்டால் மட்டும்தான், அம்மா மேய்ப்பன் இப்படி சொல்லியிருக்கிறாங்க, என் வாழ்க்கையில் இப்படி ஒரு மிஸ்டேக் இருக்கு,
அதை நான் திருத்தி கொள்ளணும், நான் சரி செய்து கொள்ளணும், நான் மனம் திரும்பணும், என் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வேணும் அப்படின்னு சொல்லி நான் கர்த்தர் பக்கம் வரணும், சாந்தமா ஏற்றுக்கொள்ளணும். இன்னைக்கு சில குடும்பத்தில் என்ன பண்றாங்க அப்படின்னா, இஷ்டம் போல போயிருந்தாங்க, தப்பான வழியில போயிருந்தாங்க, தப்பான பழக்க வழக்கத்தில் போயிருந்தாங்க, துன்மார்க்கமான ஒரு வாழ்க்கையை போயிருந்தாங்க, பலவிதமான அடிமையில போயிருந்தாங்க. அப்புறம் என் வாழ்க்கையில் எனக்கு ஒன்றுமே சரியில்லை அப்படின்னு சொல்லி புலம்பிட்டு இருப்பாங்க. அதில் சில இடத்துல என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு நேரம் கிடைக்கும்போது அப்படியே சர்ச்சு பக்கம் போயிட்டு வருவாங்க, அவ்வளோதான். அப்புறம் கையில் பைபிள் எடுத்து வாசிக்க மாட்டாங்க, ஜெபம் பண்ணவும் மாட்டாங்க, தேவனை தேடவும் மாட்டாங்க, வசனத்தின்படி வாழ்க்கையும் இருக்காது. அதனால தான் நிறைய பிரச்சனைகள் வருது. நீங்கள் எல்லா வித அழுக்கையும், சில குடும்பத்தில் வாயை திறந்தா கெட்ட வார்த்தை வந்துடுது. அப்படின்னா என்ன அர்த்தம்? இதயத்தில் என்ன இருக்கு? கெட்ட வார்த்தை. இதயத்துக்குள்ள இதெல்லாம் உள்ள கிடக்கும், வெளியே தெரியாது. நீங்கள் எல்லாவித அழுக்கையும் கொடிய துர்க்குணத்தையும் ஒழித்து விட்டு, கொடிய துர்க்குணம் சொல்லி எழுதப்பட்டிருக்கு, ஒழித்து விட்டு உங்கள் உள்ளத்தில் நாட்டப்பட்டதாயும், உள்ளத்துல வசனம் இருக்கணும், வசனம் நாட்டப்பட்டிருக்கணும். இந்த வசனத்தின்படி நம்முடைய வாழ்க்கை இருக்கா நம்ம கொஞ்சம் செக் பண்ணி பார்க்கணும். செக் பண்ணி பார்த்தாலே ஆவியான நமக்கு நிறைய கற்று தருவார். ஆவியான நம்ம கூட பேசுவார். உங்கள் ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லமை உள்ளதுமாய் இருக்கிற வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள். அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு, நீங்கள் உங்களை ஏமாத்தி கொள்ளாதபடிக்கு, உங்களை நீங்களே அழிக்காதபடிக்கு, அழித்து கொள்ளாதபடிக்கு, வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதின்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். நம்ம எந்த வசனத்தை கேட்கிறோமோ, எந்த வசனப்படி நம்ம வாசிக்கிறோமோ, அது எல்லாமே நம்ம நடைமுறைக்கு கொண்டு வரணும். அதுக்கு தான் எக்ஸாம்பிள் நான் ஒன்று சொன்னேன், பொய் பேசினால் நாசம் அடைவார்கள். நான் வியாபாரத்தில் இருக்கும்போது அதிகமாக பொய் பேசினேன். பொய் பேச வேண்டாம்னு சொல்லி ஒரு முடிவு எடுத்தேன். கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படின்னு சொல்லி ஒரு முடிவு எடுத்தேன். கர்த்தருடைய வார்த்தையில் நிலைத்திருக்கிறதுக்காக இன்னும் என்னெல்லாம் கற்றுக்கொள்ளணும்னு சொல்லி கையில பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சேன். நம்ம அப்படிதான் மாற முடியும். ஒவ்வொரு நாள் வசனத்தை நம்ம தியானிக்கும் போது அந்த வசனம் எப்படி எழுதப்பட்டிருக்கு, நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கு, இதை நம்ம கொஞ்சம் யோசித்து பார்த்து கர்த்தருடைய சமூகத்தில் அர்ப்பணித்தால் கண்டிப்பா வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும். ஒருவேளை இன்னைக்குள்ள செய்தி நம்ம எப்படி யோசித்து பார்க்கலாம் அப்படின்னா, வசனத்தின்படி நம்முடைய வாழ்க்கை செயல்ல இருக்குமானால் ஆசீர்வாதம். வசனத்தின்படி நம்முடைய வாழ்க்கை நம்மை நாம் காத்து கொண்டால் தேவன் நமக்குள் இருக்கிறார்னு அர்த்தம். வசனத்தின்படி நம்முடைய வாழ்க்கை என்னோட வார்த்தை கீழ்ப்படிந்து நம்ம கை கொண்டு நடந்தால் நம்ம குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். ஐயா, நான் வசனத்துக்கு நான் கீழ்ப்படிய போறேன் அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை விடுதலையாக்கப்பட போகுதுன்னு அர்த்தம். வசனத்துக்கு நான் அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படின்னா நீங்க ரட்சிக்கப்பட்ட குடும்பம்னு அர்த்தம். வசனத்தை நம்ம அழகா வச்சு நிப்பாட்டி வச்சு நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கு, என் வாழ்க்கை எப்படி இருக்கு, நான் இன்னும் எதுல வளரணும், அதான் சொன்ன கொடிய துர்க்குணம், எல்லாவித அழுக்கு, இதெல்லாம் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர விடாது. இதெல்லாம் வேறு மாதிரி இருக்கும். எப்படி ஒரு மரத்துக்கு வேறு எப்படி ஸ்ட்ராங்கா இருக்கோ, ஒரு மனுஷன் ரட்சிக்கப்படணும், தேவனுக்கு பிரியமானபடி வாழணும் அப்படின்னா சின்ன வயசுலேருந்து எந்தெந்த காரியத்தில் அடிமையா இருக்கிறோமோ அந்த வேறு மறுபடி எந்திரிக்குதா, முளைக்குதா, அது மரமாகுதா, இல்லை அந்த பழைய சுபாவங்கள் எல்லாம் அழிஞ்சிட்டா, அதை நம்ம எப்படி சொன்னா புரியும் அப்படின்னா, வீட்டு பக்கத்துல ஒரு சின்ன ஒரு மரமோ ஒரு வேரோ ஏதோ ஒன்று இருக்கும். மழை பெஞ்ச உடனே மறுபடியும் துளிர்க்கும். ஏன்னா அதுக்கு நல்ல ஒரு தண்ணி கிடைச்சிட்டு, மழை பெஞ்சு தண்ணி கிடைச்சிட்டு. ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஜீவனுள்ள வார்த்தை நம்ம இதயத்தில் வரும்போது உயிர்ப்பிக்கப்படணும். அதே நேரத்திலே தப்பான ஒரு மரமா இருக்கு அப்படின்னா வேரோட புடுங்கி எடுக்கணும்.
அப்பந்தான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர முடியும். நான் பைபிள் ஃபுல்லாக வாசித்து பார்த்ததில்ல, பரலோகத்துக்கு போகணும் அப்படின்னா ஒரு மனுஷன் புதுப்பிக்கப்படணும், இருதயம் புதுப்பிக்கப்படணும். நம்ம டாக்டர்கிட்ட போவோம், ஹார்ட் ப்ராப்ளம் அப்படின்னு சொன்ன உடனே ஹார்ட்டில் என்னெல்லாம் ப்ராப்ளம் சொல்லி பார்ப்பாங்க. நம்ம இருதயம் எப்படி இருக்குன்னு சொல்லி நம்மை நாம் கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்கணும். பரலோகத்துக்கு போகணும்னு சொல்லி நினைக்கிறோமா? நம்ம இருதயம் முதல்ல தேவனுக்கேற்ற இருதயமா மாறணும், சுத்த இருதயமா மாறணும், சுத்திகரிக்கப்படணும். எல்லாவித அழுக்கையும் எல்லாவித அழுக்கும் இதயத்துக்குள்ள இருந்துச்சுன்னா வாழ்க்கை எப்படி இருக்கும்? கொடிய துர்க்குணம் இருந்துச்சுன்னா வாழ்க்கை எப்படி இருக்கும்? இதை மட்டும் நம்மை நாம் கொஞ்சம் ஆராய்ந்து பார்த்து ஒரு சின்ன ஜெபம் பண்ணி முடிப்போம். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் கர்த்தாவே, நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. உங்களுடைய வார்த்தையை தியானிக்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு கிருபை கொடுத்துருக்கிறீங்க. எத்தனையோ தேசத்துக்குள்ள இந்த செய்தி கேட்குறாங்க. அவங்க இருக்கிற பகுதியிலே கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து வாழ்க்கையில கர்த்தரை விட்டு எங்கெல்லாம் தள்ளி போயிருக்கிறாங்களோ அந்த கொடிய துர்க்குணத்தை விட்டு ஒழித்து விட்டு கர்த்தர் பக்கம் வரணும்ப்பா. எல்லாவித அழுக்கையும் கர்த்தர் நீக்கி போட்டுருங்க. உங்களுடைய வார்த்தை எங்க இதயத்துக்குள்ள இருக்கணும், வசனத்தின்படி எங்களோட வாழ்க்கை இருக்கணும். இதுவரைக்கும் கர்த்தருடைய வார்த்தையை விட்டு எங்கெல்லாம் நாங்கள் தள்ளி போயிருந்தோமோ எல்லா பாவத்தையும் மன்னிச்சிருங்கப்பா, மன்னிச்சிருங்கப்பா, மன்னிச்சிருங்கப்பா. வசனத்தின்படி வாழங்களை அர்ப்பணிக்கிறோம். இந்த நாளில் புது கிருபையால் நிரப்புங்க, ஜெப அபிஷேகத்தில் நிரப்புங்க, பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. பிறந்த நாள் திருமண நாள் யாரெல்லாம் கொண்டாடுறாங்களோ கர்த்தர் 100 மடங்கு ஆசீர்வதிங்க. கற்பத்தினிங்க ஜெபிக்கிறாங்க, கர்த்தர் மனமிறங்கி ஆசீர்வதிங்க. வெளியில புறப்படுறாங்க, முன்னும் பின்னுமா தேவ தூதர் நிப்பாட்டுங்க. இந்த மாசத்தினுடைய தேவைகள், கடன் பிரச்சனை எல்லாவற்றையும் மாற்றி பிள்ளைகளுக்கு பரிபூர்ணமாக ஆசீர்வதிங்க. தேவன் அருளி அப்போ மினிஸ்ட் மூலியமா இணைஞ்சுக்கிற குடும்பங்கள் ஆட்டுக்குட்டியான் ஜீவஸ்ல பேர் எழுதப்படணும்ப்பா. கிருபை தாங்க. இதனோட வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து பரிபூர்ணமான ஆசீர்வாதங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ளணும். கிருபை தாங்க. பரிசுத்தாவினால் நிரப்புங்க, அக்னி அபிஷேகத்தினால் நிரப்புங்க. உம்முடைய கரம் தொட்டு பிள்ளைகள் ஆசீர்வதிங்க. பலவீனத்தோடு வியாதியோடு யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ உம்முடைய தலமுள்ள கரத்தினாலே தொட்டு சுகமாக்கி தாங்க. எங்களுடைய பலவீனத்தை எல்லாம் சிலுவையில் சுமந்தவரே உண்மை அழைக்கிறோம்ப்பா. எங்களுக்காக பிதனிடத்துல பரிந்து பேசுறீங்கப்பா. உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் சொல்கிறோம்ப்பா. எங்களுக்குள்ள வாசம் பண்ணிற பரிசுத்த ஆவியானவரே உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் சொல்கிறோம்ப்பா. இந்த நாள் எங்களுக்கு ஆசீர்வதித்தாங்க. எத்தனையோ தேவைகள் உண்டு. கற்பத்தினிங்க ஜெபிக்கிறாங்க, கர்த்தர் மனம் இறங்குங்க. மாசமா இருக்காங்க, கர்த்தர் ஆசீர்வதிங்க. டெலிவரி போறாங்க, கர்த்தர் கூட இருந்து நார்மல் டெலிவரி ஆகிட்டாங்க. தாயும் பிள்ளையுமா மீட்டெடுங்க. சில குடும்பத்தில் டாக்டர் சொல்லிட்டான்னு சொல்லி வேதனைப்படுறாங்கப்பா, கர்த்தர் மாட்டித்தாங்க. பிள்ளைகளோட வாழ்க்கையில எல்லா விதமான நன்மைகளையும் பெற்றுக்கொள்ளணும். சில குடும்பத்தில் திருமணத்துக்கு ஆயத்தமா இருக்காங்க, வாசல் திறந்துதாங்க. குடும்பம் ரட்சிக்கப்பட்ட குடும்பமா இருக்கணும். பண ஆசை, பொருளாசை, நகை ஆசை இல்லாத குடும்பமா இருக்கணும். மண் ஆசை இல்லாத குடும்பமா இருக்கணும். அப்படிப்பட்ட கிருபைகளை தாங்க. இணைந்துகிற குடும்பங்கள் கர்த்தருடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். குடும்ப ஆசீர்வாதம் வேணும்ப்பா. குடும்பத்துக்குள்ள நன்மையை பெற்றுக்கொள்ளணும். குடும்பம் பரிபூர்ணமாக ஆசீர்வதிக்கப்படணும். கர்த்தருடைய வல்லமை இறங்கி வரட்டும்ப்பா. பிள்ளைகளை தொடுங்க. எல்லா குடும்பம் சந்ததி சந்ததியா ஆசீர்வதிக்கப்படணும். பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, பேரம்பேத்தி ஆசீர்வதிங்க, எல்லாரையும் ஆசீர்வதிங்க. முதியோரை கர்த்தருடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். சரீரத்தில் பலவீனத்தோடு யாரெல்லாம் இருக்கிறாங்களோ பலவீனத்தை நீக்கி பூரண சுகம் தந்து ஆசீர்வதிங்க. இந்த நாளிலும் தேவைகளோடு யாரெல்லாம் இருக்காங்களோ அந்த தேவைகளை ஆசீர்வதிங்க. தேவைகள் எல்லாவற்றையும் சந்திங்கப்பா. அது மாத்திரமில்ல, தடைகளை நீக்கி பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. குறைகள் குற்றங்கள் இருந்தால் மன்னித்து எங்களை பரிசுத்தப்படுத்தி ஆசீர்வதிங்க. கர்த்தருடைய நாமம் மட்டுமே விடட்டும். இந்த நாளில் படிக்கிற பிள்ளைகளோட தேவைகள் சந்திங்கப்பா. படிக்கிற பிள்ளைகளுக்கு விசேஷமான ஞானத்தை தாங்க. காலேஜுக்காக அப்பா நிறைய இடத்துல ஜெபித்து கொண்டிருக்காங்க, கர்த்தர் வாசல் திறந்து விடுங்க. இந்த மாசத்துடைய எல்லா விதமான காரியத்திலும் கர்த்தர் கூட இருந்து எங்களை பலப்படுத்தி ஆசீர்வதிங்க. உங்க நாமமே விடட்டும். உங்களுடைய கரத்துல தாழ்த்தி விடுகிறோம். துதி கன மகிமை எல்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ராஜா ஒருவருக்கே செலுத்திடும். இயேசு கிறிஸ்து பிதாவே ஆமென். தேவனுக்கே மகிமை உண்டாதாக. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, 9425043551 என்ற நம்பர் தொடர்ந்தால் உங்களுக்கு ஜெபிப்போம். எனக்கு ஜெபித்துக் கொள்ளுங்கள். தொடர்ந்து இணைந்திருங்கள். இரவனத்தில் ஜெபிக்கிறோம், அதையும் தொடர்ந்து கேளுங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா பகுதியிலும் கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you.